இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய். இதுக்கு ஏதாவது வீட்டு வைத்தியம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. சர்க்கரை நோய் அது வீட்டு வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறைகள் எவ்வளவு நம்ம மாத்திரமோ, எவ்வளவு உடற்பயிற்சிகள் செய்கிறோமோ, எவ்வளவு மூச்சு பயிற்சி, எவ்வளவு யோகாக்கள், இது மாதிரிலாம் செய்கிறது நல்லது. சர்க்கரை நோய் இதில் நல்லா கட்டுப்படும். ஆனாலும் சில நேரங்களில் அதுக்கு சில சப்போர்ட்டுகள் தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அலோபதி நாடி போயிடுறோம். அதனால் அலோபதியில் போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சரியான தீர்வு கிடையாது. அது நிரந்தர தீர்வாக இருக்கணும். எந்த ஒரு நோயையும் சிகிச்சை எடுக்கும்போது நிரந்தர தீர்வாக இருக்கணும். ஆனால் நிரந்தர தீர்வு இல்லாமல் அது தொடர்ச்சியாக அந்த சிகிச்சை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பண விரயம் ஆகுது, நம்ம உடலும் அப்படியே முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது ஒரு சரியான தீர்வு கிடையாது. அலோபதியில் எடுத்தாலும் கூட உணவு முறைகளை நீங்கள் மாற்றும் போது நல்ல முயற்சி கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அப்போ அதுக்கு சில சப்போர்ட்டுகள், அதாவது அலோபதியில் நாங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் சைடில் ஏதாவது பக்கவிளைவு இல்லாத சில விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது தொடர்பாக நிறையா மூச்சு பயிற்சிகள் நான் நிறையா போட்டிருக்கேன். சில பொருட்கள் வீட்டில் செஞ்சு எப்படி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது, சரி பண்ணுறது அப்படின்லாம் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக பயனளிக்கும். என்னோடய சேனலில் அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கள். ஆனாலும் கூட அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட்டாக அதுக்கு ஏதாவது பொருட்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அதை பற்றி நான் நிறையா தேடுதல் இறங்கினேன். அப்போது கர்நாடகாவில் பெங்களூர் பக்கத்தில் ஒரு மூலிகை கொடுக்குறாங்க. அந்த மூலிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயனுள்ள மூலிகையாக இருக்குது. ஆனால் அது போய் வாங்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான காரியம். ரொம்ப ஒரு காட்டு பகுதியில் வச்சு கொடுக்குறாங்க. வாரத்தில் ஒரு நாள் 1000 பேருக்கு தான் டோக்கன் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா 5000 பேர் நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் அந்த மூலிகைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி நம்ம வாங்கி நம்ம சர்க்கரை நோய் தீர்வு தேடுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். விரைவில் அதை பற்றிய தகவல், அதை பற்றிய காணொலிகள் வரும். நான் போட்டிருக்க அந்த மருத்துவ குறிப்புகள், சர்க்கரை நோய் பற்றிய அந்த மருத்துவ குறிப்புகளையும் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு மரக்கோப்பை ஒன்று, அந்த மரக்கோப்பையை நீங்கள் பயன்படுத்தும் போது சர்க்கரை நல்லா கட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் அதை பயன்படுத்ததான் சொல்கிறாங்க. அது பற்றிய ஒரு சின்ன விஷயம்தான் இது. அந்த கோப்பையை இப்போ நான் காட்டுறேன். இது பேர் இந்த கோப்பை ஜம்மு ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது நவல் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, நாவல் பழம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நவா பழம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பழத்தினுடைய அடிப்பகுதி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு கோப்பை. உள்ளே பாருங்கள், எம்டியாக தான் இருக்கும் அந்த கோப்பை. இது அந்த நவல் மரத்துலேருந்து அந்த அடிப்பகுதி மரத்தில் எடுக்கப்பட்ட அந்த கோப்பையை சில மூலிகை கலந்த தண்ணியில் ஊற போட்டு அதை ஒரு கோப்பையாக தயாரிக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 100-150 ml வரைக்கும் தண்ணீர் பிடிக்கும் அந்த மாதிரி கோப்பை. இதில் தண்ணீர் வச்சு பருகிறதுங்கிறது சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல தீர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், வாங்கி நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் ஆங்கில மருத்துவத்தில் சிகிச்சைகள் எடுத்தாலும் இல்லை வீட்டு வைத்தியமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த மாதிரி பக்கவிளைவு பின்விளைவு இல்லாத இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தும் போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது பிபிக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதனால் இது ரிசல்ட் உடனே கிடைக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும். அதோட சேர்த்து நீங்கள் நல்ல உணவுகள்லாம் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது, நல்ல பயிற்சியெல்லாம் எடுக்கும்போது நல்ல தீர்வு கிடைக்கும். இது நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கோப்பை. இது முழுக்க முழுக்க மரம் தான். இங்கே பாருங்கள், முழுக்க முழுக்க மரம். உள்ளே ஒரு 100-150 ml வரைக்கும் தண்ணி பிடிக்கலாம். இதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆரம்ப நிலையில் இருக்க சர்க்கரை நோயாளிகள், அதிகமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இன்னும் சரி, அப்போ சர்க்கரை நோயாளிகள் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கிடையாது, எல்லாருமே பயன்படுத்தலாம். அப்போ நம்ம ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்திக்க முடியும். அதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இது தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா இது என்ன வேலை, இது எப்படி உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற தகவல்கள் நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்குது, அதனால் குறைந்த ஸ்டாக் தான் இருக்குது. அதனால் வேணுங்கிறவங்க எனக்கு உடனடியாக தொடர்பு கொண்டீங்கன்னா இது எப்படி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறேன். இதோட விலையை மற்ற வேலைகள்லாம் சொல்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நான் திரும்பவும் அடுத்தடுத்து இந்த கோப்பைகள் நான் வாங்கி மற்றவங்களுக்கும் மற்ற எதிர்வரும் காலங்களையும் கொடுக்கறதுக்கான முயற்சியில் இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா,
சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு 80% 90% மக்களுக்கு இருக்குது. அது முழுக்க முழுக்க உணவு, உடல் உழைப்பு இல்லாதது, மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால விட்டுற முடியாது அந்த நோயை. அதை அப்படியே விட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது போகும். நம்மையே கூட அது ரொம்ப படாத பாடுபடுத்திடும். ஏன்னா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். ஏன்னா சர்க்கரை அப்படிங்கிறது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா செல்களும் உயிர் வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சத்து அது. அப்போ அது இல்லை அப்படிங்கும்போது உடம்பு முழுக்கவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மருந்தில்லா மருத்துவம், இந்த மாதிரி பக்க விளைவு பின்விழாத மருத்துவ விஷயங்களை பயன்படுத்துங்கிறது கண்டிப்பாக நல்லா பயனுள்ள விஷயமா இருக்கும். அதனால் எல்லாரும் இதை வாங்கி பயன்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு தேவைப்படாட்டாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக இன்னும் இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேரும். இது மட்டும் இல்லாமல் அந்த கர்நாடகாவில் இருக்கிற அந்த காட்டுப்பகுதி அந்த மூலிகைக்கும் நான் அதை பற்றி விவரங்களை வெகு விரைவில் அந்த என்னுடைய தொலைக்காட்சியில், யூடியூப் தொலைக்காட்சியெலாம் தகவல்கள் நான் கொடுப்பேன். அது வந்ததுக்கப்புறமா தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கலாம். ஏன்னா சர்க்கரை நோயை சரி பண்ணிட்டாலே பெரும்பான்மையான நோய்களுக்கு அதுதான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது. அப்போ அதுலேருந்து அடிக்க ஆரம்பித்தோம்னாலே எல்லாமே நமக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய சேனலில் எவ்வளோ மருத்துவ குறிப்புகள்லாம் போட்டிருந்தாலும் கூட ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்ணி பார்த்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் நான் போடுறேன். எதுவும் தெரியாத தகவல்கள் கொண்டு பண்ணி போகிறதில்ல. அதனால் இது நல்ல தகவல். இது அவங்கவுங்கள்ட்ட இருக்கிறதோ அப்படிங்கிறதோட இன்னும் இது 4 பேருக்கு போய் சேர்க்கணும். அதனால் எல்லாருக்கும் இந்த தகவல்களை கொடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் ரெண்டுமே ஸ்க்ரோலிங்கில் போயிட்டுருக்கோம். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து கீழே இருக்கிற இமெயிலையும் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி என்னை தொடர்பு கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை திருச்சியில் என்னுடைய கிளினிக் இருக்குது, அங்கே வந்து சந்திக்கலாம். இல்லை கும்பகோணத்தில் ஒரு நாள் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அங்கே சந்திக்கலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லா தகவலையும் எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கணும். எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நல்ல ஒரு மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் இருக்குது, தகவலை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத தெரிவிக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி 50,000 சப்ஸ்கிரைப் மேலே என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா என்னுடைய மருத்துவ குறிப்புகள் பிடிச்சி என்னுடைய செயல்பாடுகள்லாம் பிடிச்சிருக்கு. அதுக்கான உங்களுக்கு நீங்கள் கொடுத்த எனக்கு அங்கீகாரம் தான். அதனால இன்னும் எதிர்வரும் காலங்கள் இன்னும் நிறையா பெண்களுக்கான சில ஹெர்பல் பேட்ஸ், பீரியட் பேடு, அது மாதிரி வந்து பாதத்து மூலமாக டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி பேடுங்க, அந்த மாதிரி நிறைய இன்னும் எதிர்வரும் காலங்களில் கொண்டு வரலான் இருக்கேன். எல்லாருமே நான் பரிசோதனை பண்ணி தான் கொடுக்குறேன். இது எதுவுமே பக்கவிளைவு இல்லாத, பின்விளைவு இல்லாத ஒரு நல்ல விஷயம். அதனால இந்த கோப்பையை பற்றியும் அந்த பெங்களூர்லேருந்து நான் வாங்க போகிற மூலிகை பற்றியும் தகவல் சொல்லுங்கள். தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அது விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னோடய வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.